ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, அகோரி கலையரசன்னு ஒரு வீடியோ யூடியூப்பை திறந்தாலே ஒரே வைரலாக வருது. அதை பற்றி தான் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் இது இப்போ என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன இதை பற்றி பேச போகிறேன்னு நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை. அந்த ஆள் அவர் பேசுனதெல்லாம் தப்பு தான். கடவுளை பற்றி அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே நிறைய யூடியூபர்ஸ் ஃபேமஸானவங்க கூட அந்த கலையரசன்கிறவரை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. அவர் இப்படி பேசிட்டான், ஏமாற்றிட்டான் அப்படின்னு. சரி, ஏமாற்றிட்டாரு, அது உண்மைதான். அவர் பொய்ன்னு அவரே ஒத்துக்கிட்டார். சரிங்களா? தப்பு தான். அவர் ஃபேமிலி எல்லாத்தையும் விடுங்க, அவர் செஞ்சது தப்பு தான். ஏன் அந்த மனுஷன் இந்த நிலைமைக்கு வந்தாருங்கிறத நம்ம யாராவது யோசித்து பார்த்தோமா? ஏன் வந்தார்? யூடியூப்பை திறந்தாலே இன்றைக்கி எந்த சேனலை பார்த்தாலும் கலையரசன். அகோரி கலையரசன் அப்படி பண்ணார், அகோரி கலையரசன் இப்படி பண்ணார். ஆமாங்க, அவர் அந்த ஆள் ஏமாற்றிட்டார், வயிற்று பொழப்புக்காகவே ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எதனால இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்தாருன்னு நம்ம யாராவது யோசித்து பார்த்தோமா? அந்த ஆள் கரகாட்டம் ஆடி இருக்காரு, என்னென்னமோ கலைகள்லாம் பண்ணியிருக்காரு. கண்ணில் பிளேடாலலாம் எடுத்து எவ்வளவோ நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றைக்கி வளர விடாமல் அமைக்கப்படுறாங்க. ஒரு ஒரு கீழ் மட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள யாராவது உயர்த்தி ஒரு மேலே கொண்டு வரணும்னு யாருக்குமே அந்த இது கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாதான் இவங்களை தேடுறாங்களே தவிர அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இவரும் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி, அவ்வளோ கப்பு, அவ்வளோ மெடல் வாங்கியிருக்காப்புல அந்த ஆள். அவர் பொண்டாட்டியுமே பாவம் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார் போல். 3 பிள்ளைங்க இருக்குதான். அவர் நல்லா அந்த ஆள் ஒரு வேறு வழியில் போயிருந்திருக்கலாம். சரி, நமக்கு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துட்டார். அது தப்பு தான். அந்த ஆள் செஞ்சது தப்புன்னு அந்த ஆளே ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் நம்ம யூடியூபர்ஸ் அவரை விட மாட்டேங்கிறாங்க. கிளின்னு கிழித்து தொங்க விடுறாங்க. பாவங்க, அந்த ஆள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாப்புல. ஃபேமஸ் ஆகணும்னு பண்ணிட்டாரு. அவருக்கு என்னன்னா, அந்த பக்கம் பார்த்தா ரஜினி அம்மா, அந்த பக்கம் பார்த்தா சாமியாருங்களாம் இருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் சாமியாருங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னேறி ஃபேமஸ் ஆகுறாங்களே, நம்ம இவ்வளோ கலை நம்மளால் ஃபேமஸ் ஆக முடியல, முன்னேறலைன்னு அவருக்கு ஒரு வருத்தம். ஆனால் அவர் இந்த காளியம்மா பற்றி பேசுனதெல்லாம் தப்பு தான், மன்னிப்பு கேட்டாப்புல. இருந்தாலும் விட்டுருங்க யூடியூபர்ஸ், அவரை பாவம். சரி, அந்த ஆள் செஞ்சது தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனாலும் அந்த ஆள் குடும்பம், பிள்ளைங்க இதெல்லாம் வச்சு அவரை பற்றி ரொம்ப பேசாதீங்க. பாவம், அவங்க குடும்பம் மன உளைச்சல் ஆகும்ல. இப்போ நம்மளை பற்றி யாரோ நம்ம எதுக்குவே பேசுனா நமக்கு கோவம் வரும். நானே தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டேங்கிறதுனால மறுபடியும் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. பாவம், விட்டுருங்க, இன்னுமே பேச வேண்டாம். என் மனசுக்கு தோணுச்சு சொல்கிறேன். அது இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல இந்த வீடியோ. இன்னும் மிஞ்சி போனால் 100 பேர் பார்ப்பாங்க. அந்த 100 பேர் அந்த ஆளை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. ஒரு 1,00,000 பேர் 10,00,000 பேர் தப்பாக நினச்சாலும் ஒரு 100 பேராவது அந்த ஆளை நல்ல விதமாக நினச்சிக்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் கீழ்மட்டத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு வேலையோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ கிடைச்சா அவங்க இந்த மாதிரி பேச போகிறாங்க. ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டாரு, பாவம். மன்னிச்சு விட்டுடலாம். இனிமேல் அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க முடிஞ்ச அளவு. கலையரசன்னே, நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு கிடையாது. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவளை. சப்போஸ் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டால் நீங்கள் உங்கள் குறி சொல்கிற தொழிலையே கண்டினியூ பண்ணுங்கள். அகோரி வாழ்க்கை உங்களுக்கு வேணாம். அழகாக 3 பிள்ளைகளையும் உங்கள் ஒய்ஃபையும் பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரி குறி சொல்கிறீங்க, அதையே பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.